திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் இன்று தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து பரப்புரை வாகனத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுக தொண்டர்கள் புடைசூழ அவர் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மனு தாக்கலுக்கு பரப்புரை வாகனத்தில் விஜய் வாகனம் சென்றபோது ஒரு இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளானது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். எச்சரிக்கையையும் மீறி இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த நிலையில் விஜயனுடைய வாகனத்தில் இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் இறங்கி வந்து அங்கு என்ன நடந்தது என்பதை நேரில் விசாரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திருச்சியில் பரப்புரை வாகனத்தில் ஊர்வலமாக விஜய் சென்றபோது பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து விஜயின் வாகனத்திற்கு அருகே சென்றபோது ஒரு இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து விஜய் வாகனத்திலிருந்து இறங்கி வந்து அங்கு என்ன நடந்தது என்பதை நேரில் விசாரித்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பரப்புரை வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்ற தவிக தலைவர் விஜய் பரப்புரை வாகனம் மூலமாக தொண்டர்கள் புடைசூழ வேட்புமனுவினை தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்.